போட்ட பால விக்கெட் வேற லெவல்ல. ஆனா அது நோ பால். இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் டே 1ல காலங்காத்தால ஒரு ஆதிவாசி பாட்டு பாடினார். அதுக்கடுத்து 2 நாட்டு தேசிய பாடினதுக்கு அப்புறம் டாஸ் வின் பண்ண இந்தியா அணி பேட்டிங் எடுத்துச்சு. அதுல ஜெயஸ்வால் டக் எடுத்து போன டெஸ்ட்ல ஸ்பீடு பத்திரம் சொன்னீங்கப்பா, இந்த ஸ்பீடு போதுமா அப்படின்னு ஸ்டாக் ரிப்ளை கொடுத்த மாதிரி இந்தியா 0-1 அப்படின்னு ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் வந்த கில்லு பேக் டு பேக் பவுண்டரி அடிச்சு ஸ்டாக்கு கொஞ்சம் பயமுறுத்தினாப்ல. இங்கிட்டு கில்லு செம்மையா ஆடிக்கிட்டு இருக்கு, அங்கிட்டு KL ராகுல் ரன் அடிக்கவே முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. தன்னோட முதல் ரன்னே 21வது பால்ல தான் அடிச்சாரு. இதுக்கு நடுவுல மீன்ஸ் ராகுலுக்கு 3 ஓவர் போட்டு கொஞ்சம் 3 ஓவர் மெயின்டைன் பண்ணிட்டாரு. அப்போதான் வந்தாரு விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி வந்தாரு போலாண்டு. போட்ட பால விக்கெட் வேற லெவல்ல. ஆனா அது நோ பால். அந்த மாதிரி ஷாக்கான போலாண்டு ஓவர் போட்டுருக்கு. அந்த ஓவர்ல 4வது பாலே திருப்பி KL ராகுல் கேட்ச கொடுக்க அதை விட்டுட்டாரு கவாஜா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து 69 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுக்க, என்னடா அது எங்க ஊர்ல எங்களே அடிக்கிற அப்படின்னு கடுப்பான ஸ்டாக்கு ராகுல் அவுட் ஆக்க 37 ரன்னுக்கு அவுட் ஆன ராகுல் பின்னர் தான் வந்தா விராட் கோலி. தலைவனுக்கு மாஸ் என்ட்ரி மாஸ் பில்டப் எல்லாம் கொடுத்தோம். ஆனா 7 ரன் ஓடிட்டாப்ல. அதை எடுத்தது யாரு? ஸ்டாக்கு. தொடர்ந்து 3க்கு ஸ்டாக் எடுத்தாப்ல. சரி தண்ணி குடிச்சு கிச்சனுக்கு போனேன். போயிட்டு ஒரு கில்லு அவுட்டு. இதை அவுட் ஆகினது யாரு பார்த்தா போலாண்டு. சரி பாவப்பட்ட பையன், அதனால விட்டாச்சு. லஞ்சுக்கு முன்னாடி கோலியும் ரோஹித்தும் இருந்தாப்ல. ரோஹித் 21வது ஓவர்ல உள்ள வந்துட்டாப்ல. சரி லஞ்சு தின்ட்டு பார்த்தா உண்ட கலப்பு போல சாப்பிட்டு வந்த ரோஹித் போலாண்டு பால்ல LBD வெளியேறிட்டாப்ல. அடுத்து கொஞ்ச நேரத்துல ரிஷப் பண்ணு கம்மின்ஸ் பால் விளையாட்டாப்ல. அடுத்து வந்தா நம்ம காவியாக்கா தம்பி நிதிஷ் ஆஷனா கூட சேர்ந்து கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தான். 2 பேரும் நல்லா அடிக்கிறாங்க. நம்ம ஆஷனாவை மண்டலத்துல அனுப்பிட்டாரு ஸ்டாக்கு. சரி அதுக்கடுத்து வந்தாரு ராணா, அவரும் டக் அவுட். அதுக்கடுத்து வந்தார் பத்ரே பாய், அவரும் நம்ம காவியாக்கா தம்பியும் சேர்ந்து நல்லா அடிச்சிருந்தாப்ல. ஆனா நம்ம பத்ரே பாய் 8 பால்ல முட்டை நேரத்தை அவுட் ஆயிட்டாப்ல. அடுத்து காவியாக்கா தம்பி கிரவுண்டை சுத்தி அடிச்சாப்ல. 3 6 3 4. அவரும் மிச்சில் ஸ்டாக் பால் அவுட் ஆயிட்டாப்ல. அப்போ சொல்ல முடியாது, நம்ம காவியாக்கா தம்பி அடிச்சா கொஞ்சம் நேரம் அடிச்சாடணும் அப்படி சுச்சுவேஷன் சூப்பராக ஆடினாரு. ஃபைனலி யாருமே தொட முடியாத எரிமலையா நின்றாரு சிராஜ். 4 ரன் நாட் அவுட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் யாரும் அவுட் ஆக முடியல, செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் யாரும் அவுட் ஆக முடியல. சாரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செகண்ட் டெஸ்ட் 2லையுமே அவுட் ஆக முடியல. செம்ம கில்லி மாதிரி இருந்தாப்ல. 180 கால் அவுட்டு. பாட்டை போட்டு பட்டை கலப்பு அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா உள்ள வந்தாப்ல. யாரு கவாஜா மெக்னி. அப்புறம் இங்கிட்டு நம்ம பத்ரே பாயும் DSPயும் ஓவர் போட்டு இருக்கும்போது 6th ஓவர் 3rd பால்ல மெக்ஸினிக்கு வந்த ஈஸி கேட்ச். அதாவது அந்த கேட்ச் ரோஹித் தேடி உள்ள போகுது. ரோஹித் கையே ஆட்டவனா, அவன் கையில இருந்து உழவ போகுது. குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ணி கை வச்சு தட்டி கீழே விட்டாப்ல. 3 ரன்ல அவுட் ஆனவன் இன்னைக்கு 38 ரன்ல நிக்கிறான் நாட் அவுட். 4 ஃபுல்லா விளாண்டான். சரி இந்தியன் ஃபேன்ஸ் இந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சோகமா இருக்கும்போது பத்ரே பாய் தம்பி வீட்டு தரேன்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கவாஜா கிட்ட எடுத்துட்டாப்ல. சந்தோஷம்டா சாமி நல்லா இருப்படா அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது அடுத்து வந்தாப்புல ஜெராக்ஸ் காப்பி ஆப் ஸ்டீவன் ஸ்மித் அபுஷன் அவரும் நிறைய கஷ்டப்பட்டாரு தான். 18வது பால் தான் 1 ரன் அடிச்சார் ஃபர்ஸ்ட் ரன்னே. அதுக்கடுத்து நம்ம இந்தியன் விக்கெட் பவுலர்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நிறையா ட்ரிக் பண்ணி போடுறேன் ஸ்விங் பண்ணி போடுறேன்னு 5 ரன் கொடுத்துறாங்க. 18 பாலுக்கு 1 ரன் இருந்த மனுஷன் அடுத்த 40வது பால் 17 ரன். 2 பேரும் சேர்ந்து போட்டு பொலன்னு பிறந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் சிராஜுக்கும் லபுஷனுக்கும் ஃபைட் வந்துச்சு. கிரவுண்டில் தக்க லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் டே முடியும் போது ஆஸ்திரேலியா 86க்கு 1 33 ஓவர் வீசின இந்திய அணிக்கு ஒரே ஒரு ஓவர் மட்டும் தான் அஸ்வின் வச்சிருக்காப்ல. என்னடா அது. சரி இதுக்கு நடுவில் முடியும் போது லபுஷன் 20 ரன்னு, மெக்ஸிகனியா 38 ரன்னு. ஓகே.